கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. ஏன் அழுதுட்டு இருக்கா? நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா? நீதான் ஏதாவது சொல்லிட்டியோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். போய் என்னன்னு கேளுங்க. சாரதா, ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இப்படி நீ அழுது நான் பார்த்ததே இல்லையம்மா. சாரதா, ஏமா அழற? நவராத்திரி, வெள்ளிக்கிழமை, கொலு வச்சிருக்கு. இந்த கொலுதான் என் குழந்தை செல்வியை ஞாபகப்படுத்திருக்கு. அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ. மத்த பசங்க மாதிரி அவ்வளவு நல்லா இருப்பா, கவலைப்படாத. இல்லம்மா, இல்ல. டாக்டர் கொடுத்த கேடு நெருங்கினப்போ திடீர்னு நான் செத்து போயிடுவோன்னு பயந்து அவசரமா அவளை தத்து கொடுத்துட்டேன். அவளை நல்லபடியா கௌரவமா வளர்த்திருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. வயசுல எப்படி பாடுவா தெரியுமா? அவ கீர்த்தனை பாடி நீங்க கேட்டிருக்கணும். पाहि मां श्री राजराजेश्वरी कृपा करि शङ्करि पाहि मां श्री राजराजेश्वरी कृपा करि शङ्करि पाहि मां श्री राजराजेश्वरी कृपा करि शङ्करि पाहि मां श्री राजराजेश्वरी पण्ड चण्ड मुण्ड कण्डनि महिष भञ्जनि जन रञ्जनि निरञ्जनि पंडित श्री गुह दास पोषिणी पंडित श्री गुह दास पोषिणी सुभाषिणी रिपु भीषणी वरभूषणी पंडित श्री गुह दास पोषिणी सुभाषिणी रिपु भीषणी वरभूषणी पमरिसा दप पमरिसा निसरि गम प सारि गम प दप म पद पनि स नि ग म रि स द प म रि सरि गम प
राजराजेश्वरी कृपा करी शंकरी पाहि मां श्री राजराजेश्वरी ரொம்ப அற்புதமா இருக்கு மீனா. சரஸ்வதி படத்தை யார் போட்டது கோலத்துல? வேற யாரு? சாரதா தான். சாரதானாலே சரஸ்வதி இல்லையா? அவளுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? அவளுக்கு எது தெரியாது? வா மஞ்சு வா. இவ பேரு மஞ்சு, சாரதாவோட ஃப்ரெண்டு, கோயம்புத்தூர்ல இருக்கா. உட்காருங்க. இதான் நான் சொன்னேனே, வேலுவாத்தியார் சம்சாரம் வடிவு. ஆஹா, உங்க வீட்டுக்கார பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். தேசிய கொடி தப்பா பறக்கிறத பாக்க பொறுக்காம அந்த கொடி கம்பத்து மேலே ஏறி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டு. அத விடுப்பா. அந்த காலத்துல கல்யாண பரிசு வந்த சமயம் கல்யாண பரிசுன்னு இப்ப நான் இல்லாத போஸ்டர்களை பார்த்துட்டு தார் சட்டியை தூக்கிட்டு போய் எல்லா போஸ்டர்லயும் இப்ப நான் எழுதி பெங்களூர்லயே சரித்திரம் படிச்சவர் எங்க வீட்டுக்காரர். அதுல இருந்து கல்யாண பரிசு புகழ் வேலுவாத்தியார்னே அவருக்கு பேர் வந்தது. அதுல நடிக்காமலேயே தமிழ கொன்னா பிடிக்காத அவருக்கு. என்னவா இருக்காரு? தமிழ் வாத்தியாருமா. இல்ல, பொழப்புக்கு என்ன பண்றாருன்னு கேட்டேன். ரொம்ப குறும்பா பேசுற நீ. ஏதோ பூர்வீக சொத்து கொஞ்சம் இருந்ததோ பொழைச்சோமோ. மஞ்சு, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாய. நீங்களும் கொலு வச்சிருக்கீங்களா? ஏதோ ஏழைக்கேத்த எள்ளுருண்டுங்கிற மாதிரி ஒரு கொலு வச்சிருக்கேன். நவராத்திரி போது அப்பெல்லாம் பாக்கணும். மைசூர் தசரா வந்திருக்கியோ நீ மஞ்சு? தசராவா? எங்க இருக்கு அந்த ஊரு? ஊர் இல்லம்மா, மைசூர் தசரா ஃபெஸ்டிவல். சரி, கொலு வச்சா யாராவது பாடணும். நீங்க பாடுங்க மீனா. நான் பாடிடுவேன், ஆனா ஜானகி தான் வேணும் எனக்கு பிளேபேக் பாட. நீ பாடே மஞ்சு. நானா? நான் பாடினா கொலுப்படியில இருக்க கொலுப்ப மேல எழுந்து ஓடி போயிடும். நீ என்ன கச்சேரியா பண்ண போற? அதானே, சிக்கு புக்கு ரயிலே பாடலாம், சின்ன சின்ன ஆசை பாடலாம், சிங்கார வேலைனே பாடலாம், இல்ல சிக்கு புக்கு ரயிலே ராகத்துல சிங்கார வேலையும் பாடலாம். நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு யார் இருக்காங்க? சுப்புடுவா இருக்காரு விமர்சனம் பண்ண. யாராவது ஒருத்தர் பாடுங்கம்மா. நீங்க யாரும் பாடலன்னா அப்புறம் நான் பாடிடுவேன். நீங்களே பாடுங்களேன். நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்களாமே, வாத்தியார் சொல்லிருக்காரு. நீங்க பாடுங்க ப்ளீஸ். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காக, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக.
கோவில் கொண்டது வள்ளியின் நெஞ்சத்திலே, அவன் தேவானை என்றொரு பூவையை மணந்தது திருப்பரங்குன்றத்திலே. தேவன் முருகன் கோவில் கொண்டது வள்ளியின் நெஞ்சத்திலே, அவன் தேவானை என்றொரு பூவையை மணந்தது திருப்பரங்குன்றத்திலே. மாலையிட்டால் அது ஓர் முறைதான் என நினைப்பது பெண்மையன்றோ, ஒரு மாலையை இரு தோளுக்கு சூடுதல் இறைவனின் தன்மையன்றோ. அது ஏட்டில் உள்ள கதை, இது இன்றும் தொடரும் கதை. அது பொம்மை கல்யாணம், இது உண்மை கல்யாணம். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காக, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக. அந்த அம்மா எவ்வளவு கலகலன்னு இருக்காங்க, சின்ன பொண்ணு மாதிரி. பொறாமையா இருக்கு. ஏன் சாரதா, அவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா உனக்கு? ஆமா, இவங்க பிள்ளைக்கு வேலு சார் வாத்தியாரா இருந்திருக்காரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு சந்தோஷமான தம்பதிங்க. ஊர் கண்ணே பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய சோகம். சோகமா? என்ன சோகம்? அம்மா, இன்னைக்கு டிவில 10 மணிக்கு என்ன படம்? டப்பா படம். அது இருக்கட்டும். சோகம்னு சொன்னீங்களே, என்னது? அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே பிள்ளை. ஆர்மியில இருந்தான். பீஸ் கீப்பிங் போர்ஸ் சோமாலியாவுல. அங்க ஏதோ குண்டு வெடிச்சு அதுல செத்து போயிட்டாமா. ஒரே பிள்ளையா? ஆமா, ஒரே பிள்ளை செத்து போனது கூட வடிவுக்கு தெரியாம வச்சிருக்காரு வேலு வாத்தியார். தெரியாம வச்சிருக்காரா? ஆமா, 6 மாசமா தெரியாம வச்சிருக்கு. இந்த சோகத்தோட அந்த அம்மா புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் சினிமா பாட்டு பண்ணாங்க. தெரிஞ்சா ஏதாவது ஆயிடும் அவளுக்கு. இந்த பேரடியை தாங்க மாட்டா அவ. அடப்பாவமே. அம்மா, பிள்ளை செத்து போன விஷயம் அந்த அம்மாக்கு தெரியாதுன்றத நீங்க மஞ்சு கிட்ட சொல்லிருக்க வேண்டாம் போல தோணுச்சு. அப்படியா? ஏன்? மஞ்சுக்கு இழகின மனசு எதையுமே ரகசியமா வச்சுக்க தெரியாது. எல்லாத்தையும் பட்டுன்னு போட்டு உடைச்சிருவா. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஐ அம் சோ சாரி. அது எனக்கு எப்போதும் பழக்கம்தான். சமையல் கட்டு வழியா வருது. ஆமா, சினிமால டிக்கெட் குடுக்குற மாதிரி இங்க என்ன கவுண்டர்? நீ உள்ள வா சொல்றேன். ஆமா, சாரதா வரலையா? அவன் ஆபீஸ்ல இருந்து வரணும். என்னது முறுக்கா? ஆமா, கல்யாண பரிசு புகழ் வேலுவாதியாருங்க. அவர் டியூஷனுக்கு போயிருக்காரு. நீ வா சொல்றேன். ஆமா, வீடு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடுதான். உட்காரு. உங்க வீட்டு கோலுக்கு தானே வந்திருக்கேன். எங்க உங்க வீட்டு கோலு? இதோ கண்பனாலே இருக்கு. இதான் கோலுவா? ஐஸ் வண்டி அளவு கூட இல்ல. நான் தான் சொன்னேனேம்மா, ஏழைக்கேத்த எள்ளுருண்டேன்னு. எனக்கு எல்லா கடவுளும் முருகர் தான். அதனால்தான் முருகர் பொம்மையா வச்சிருக்கேன். கந்தன், என் ஒரே பிள்ளை பேரு கந்தன். யாரு? ஆர்மியில இருக்கிறவரா? ஆமா, கேப்டன். இத்தனை சின்ன வயசுல கேப்டன் ஆனது என் மகன் கந்தன் மட்டும்தான். இன்னும் 3-4 மாசத்துல மேஜர் ஆயிடுவான். இன்னும் உங்க பிள்ளை மேஜர் ஆலியா? அத சொல்லல, ஆர்மியில மேஜர் ரேங்க் வந்துருவான்னு சொல்றேன். சோமாலியால அமைதி படையில இருக்கான்.
எல்லாரும் நாட்டை காப்பாத்துற ஆர்மில இருக்காங்க. ஆனா என் புள்ள உலக சமாதானத்தையே காப்பாத்துற ஆர்மில இருக்கான். இந்த பிறவி எல்லாருக்கும் வந்துருவான். ஏன் மஞ்சு, தலைகளையும் வலிக்குதா என்ன? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எதுக்கு பாவங்கிற? பாவம், ஒரே பிள்ளை இல்லையா? ஒரே பிள்ளைனாலும் பெருமைப்படுற மாதிரி பிள்ளை இல்லையா? வாழைக்கொலை ஆட்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதானு போக ராஜா ஓட்டம் இருப்பான். போட்டோ காட்டுறேன் பாரு. பரவாயில்ல வேண்டாம், அதை வேற பார்த்தாக்கா. வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணிடுவான். இப்பதான் 4-5 மாசமா அவங்கிட்ட போன்ல பேசவே முடியல. எங்கயோ போனே இல்லாத இடத்துல பாவன் டியூட்டியான். அவன் என்ன பண்ணுவான்? இங்க பாரு, இங்க பாரு, இந்த 4ஆவதா இருக்கானே இவன்தான். இது பாருமா, இங்க பாரு, எப்படி இருக்கா? உங்களை மாதிரியே இருக்காரு. இல்லையே, அழகா இருப்பானே. சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பாக்குறேன். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது இல்லையா? என்ன இருந்தாலும் வளர்ந்த பசங்க, சோமாலியா, அங்க சுருட்ட முடியோட கண்ணங்கரையல்னு ஒரு நீக்ரோ பொண்ணை பார்த்து லவ் கிவ் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்து இவதான் என் வைஃப்னு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது நல்லது இல்லையா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். ஏம்மா அழற மாதிரி இருக்க? அடிவம்மா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அழுகையே வந்துரும் போல இருக்கு. அழுகை ஏன் வருது? அசடு அசடு. உங்களை மாதிரி வெகுளியா இருக்கிற நல்லவங்களை பார்த்தா இந்த உலகத்துல இப்படிப்பட்ட நல்லவங்க இருக்காங்களேன்னு எனக்கு அழுக வந்துரும். இதுக்கு போய் அழலாமா? கண்ணை தொடச்சுக்கோ. ரொம்ப இழகுன மனசுமா அவனுக்கு. மஞ்சு, மஞ்சு, உனக்கு தெரிஞ்ச நல்ல இடத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு. அடுத்த நவராத்திரிக்குள்ள எனக்கு பேரம் பிறந்துடணும்னு ஆசையா இருக்கு. என் கந்தனுக்கு புள்ள பிறந்தா குமரன் பேர் வைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சிக்கல் சிங்காரவேலனுக்கு. அடிவம்மா, அந்த சிக்கல் சிங்காரவேலன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். எனக்கு என்னடி குறைச்சல்? அந்த முருகன் என்ன நல்லா வச்சிருக்கான். உனக்கு என்னடி ராஜாத்தின்னு அவர் கூட அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க ஜாஸ்தி பேசாதீங்க. நீங்க பேச பேச எனக்கு அழுகழுகையா வருது. நல்ல கேரக்டர் நீ. எங்க வீட்டுக்காரர் இதேதான் சொல்லுவாரு, நீ ஒரு கேரக்டர். நல்ல வேளை சாரதா வந்தாச்சு. சாரதாவா? உன் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவளுக்கு தான் எத்தனை நல்ல மனசடிமா. உங்களை மாதிரி இப்படி நல்லவங்களும் இருக்கிறாங்களேன்னு என்ன பார்த்து மாஞ்சு மாஞ்சு போறா. அழுக பொத்துக்கிட்டு வருது அவளுக்கு. அவ சுபாவமே அப்படி, ஒண்ணும் இல்லாத்துக்கலாமே அழுவா. நீ உட்காருமா, அடுப்புல எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு. ஒரே நிமிஷத்துல இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். மஞ்சு, மஞ்சு, உன்னை யார் இங்க குடுகுடுன்னு வர சொன்னது? நான் ஆபீஸ்ல இருந்து வந்து கூட்டு போறேன்னு சொன்னேன்ல. பொறுமையில வந்துட்டேன். நானும் அழுகை அடக்கி அடக்கி பாக்குறேன், கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி ஒரு ஜென்மம். அப்ப உளறி கொட்டிட்டியா? இன்னும் இல்ல. அப்ப இனிமேதானா? நல்ல காலம், அதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. வா போயிடலாம். இதுல மைசூர் பாக்கு, முறுக்கு, சீடை எல்லாம் வச்சிருக்கேன். இது உனக்கு. இது அப்படி வேண்டாம். வாங்கிக்கோமா. எனக்கு வேண்டாங்க. வாங்கிக்க. ஏன்? ஸ்வீட் எல்லாம் எனக்கு வேண்டாம். வாங்கிக்கோ. இந்த அப்ப நாங்க புறப்படுறோம். என்னது வந்த உடனே கிளம்புறேங்கிற? உங்க வீட்டு கொலுவுக்கு வந்து நான் பாடினேனே, இங்க கொலுவுல நீ பாடவே இல்லையே. இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு நான் தனியா வரேன். அடி வயிற்றுல பூனிய கட்டிட்டு சகுனம் பாக்குற மாதிரி இவ எனக்கு. நாங்க கிளம்புறோம். நல்ல நாள் அது. ஒண்ணு சொல்லாத, பாவம் வெகுளி. அவ வெகுளி. ஸ்வீட் உமன், ஸ்வீட் கேர்ள். இது வரை தைரியமா இருக்கணும். உலகத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வரும், எல்லாத்தையும் போல்டா ஃபேஸ் பண்ணணும். உனக்கு தெரியாது, எனக்கு பிறந்த முதல் 3 குழந்தையும் பிறந்த ஒரே மாசத்துல செத்து போச்சு. 4ஆவது தான் கந்தன். பாரு, மறுபடியும் அழற. இப்போ நான் மனசு சஞ்சலப்பட்டனா? பார் பார், அழறா பார். சரி, நாங்க புறப்படுறோம். மஞ்சு, மஞ்சு, மஞ்சு.
வா மஞ்சு. மஞ்சு மஞ்சு நல்ல கேரக்டர் பாவம். ஊர்ல என் தங்க வீட்டுல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரே அமக்களப்படும், பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு எதுவும் படிக்க வேண்டான்னு பசங்களும் குஷியா இருக்கும். அது மட்டும் இல்ல, என் தங்கைக்கு 5 பெண் குழந்தைங்க. எல்லாருக்குமே சரஸ்வதியோட பேர் தான் வச்சாங்க. மூத்தது சரஸ்வதி, அடுத்தது சாரதா, உன் பேரு, அப்புறம் மாதங்கி, கலைவாணி, வித்யா. வித்யாவா? ஆமா வித்யா, அதுவும் சரஸ்வதி பேர் தானே.